பழியரசி திட்டத்தை தொடங்கி வைத்து பசித்த வயிறுகளை குளிர வைத்தார் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவின் தம்பியா முத்தமிழறிஞர் கலைஞர். ₹1 1 கிலோ அரிசி அளித்து ஏழை எளியோர் தம் இன்னலை தீர்த்திட்டார். அன்பு அண்ணா, அருமை தந்தை ஆகியோர் போல் எல்லாருக்கும் எல்லாம் என்னும் லட்சிய பாதையில் பயணப்படும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் 70 வயது கடந்த முதியோரும் மாற்றுத்திறனாளிகளும் இல்லத்தில் இருந்தபடி ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் எனும் முத்தாய்ப்பான திட்டத்தை தீட்டியுள்ளார். திக்கட்டும் புகழ் மணக்கும் தமிழ்நாடு அரசின் சீர்மிகு திட்டங்களில் மேலும் ஒரு மகுடமாய் வந்திருக்கிறது முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். சிறப்பு கவனம் தேவைப்படும் சிறு பிரிவினரின் சீரான வாழ்வுக்கு உணவு பாதுகாப்பை வழங்கும் உன்னத திட்டமாய் உருவெடுத்துள்ளது இத்திட்டம். மாநிலத்தில் வாழும் லட்சத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள், 70 வயதை கடந்த 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட முதியோர்கள் என மொத்தமாக 21,70,454 நபர்கள் இல்லத்தில் இருந்தபடி ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொண்டு பயன்பெறும் வகையில் மாதம் தோறும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று குடிமை பொருட்களை வழங்க உள்ளார்கள். ₹30 கோடிக்கும் அதிகமாக செலவு பிடிக்கும் இத்திட்டம் நலிந்த பிரிவினரின் நலிவை போக்கும் நலமிகு திட்டம். குழந்தைகள் முதல் முதியோர் வரை எல்லோரையும் கரிசனத்துடன் கவனித்துக் கொள்ளும் தந்தை நிலையிலிருந்து செயல்பட்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை ஆகஸ்ட் 12 அன்று தொடங்கி வைத்துள்ளார்கள். ஒல்லும் வகையான் அரவணை ஓவாதே செல்லும் வா எல்லாஞ்செயல் எனும் வள்ளுவர் வாக்கு கிணங்க இயன்ற வரையில் இயன்ற வழியில் அறச்செயல்களை இடைவிடாது தொடர்கிறது தமிழ்நாடு அரசு.